ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்காகனா, நாளைக்கு படிக்கலாம், அடுத்த மாதம் படிக்கலாம், அடுத்த வாரம் படிப்போம், அப்படி இப்படின்னு கடைசியில் பார்த்தா இன்னைக்கு டேட் என்ன ஆயிடுச்சு, டிசம்பர் 2ஆம் தேதி ஆயிடுச்சு. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் நமக்கு ஒரே ஒரு வாரம் தான் டைம் இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம சொல்லி என்ன பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட நம்ம எக்ஸாமுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ இருக்கக்கூடியது நமக்கு வெறும் ஒரு 5 நாள் 6 நாள் தான் நமக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த 5 நாள் 6 நாள் நம்ம எப்படி படிக்கலாம் அட்லீஸ்ட், ஏன்னா நம்ம எவ்வளோ காலங்களை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கிறோங்க. படித்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, படிக்காமே நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய டேஸை நீங்கள் நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் நீங்கள் ஃபுல் போர்ஷன் எழுத போகிறதுனால இதில் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம், ப்ரிப்பேர் ஆகிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஸோ அதனால இந்த இருக்கக்கூடிய ரிமைனிங் டேஸை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் என்ன பண்ணிக்கிறீங்க, இந்த வீடியோவையும் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய இந்த 3 கிளாஸஸ்க்குமான ஒரு லாஸ்ட் வீக் ஸ்டடி பிளானர் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கடந்த காலத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். பாஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி, ஃபியூச்சர் இஸ் மிஸ்ட்ரி, டுடே இஸ் த கிஃப்ட் யூ ஹவ் காட். ஸோ இன்னைக்கு இந்த டுடே அப்படின்றது தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் நமக்கு. அதனால தான் இந்த டுடே நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ஒரு ப்ரெசண்ட்டாக நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு நாளையும் அன்னன்னைக்கு நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக ஒவ்வொரு பாஸ்ட் அந்த ஹிஸ்ட்ரியும் வந்து நமக்கு ஒரு நல்ல ஹிஸ்ட்ரியாக நமக்கு முடிஞ்சிடும். ஃப்யூச்சரில் வரக்கூடிய அந்த மிஸ்ட்ரியும் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மிஸ்ட்ரியாக வந்து அமைஞ்சிடும். சரியா? ஸோ ஒவ்வொரு அந்த டுடே ப்ரெசண்ட்டை வந்து நீங்கள் நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ டைம் டேபிள் வந்து நமக்கு அழகான டைம் டேபிள், படிக்கிறதுக்கு நல்ல டைம் கொடுத்து ஹாஃப் இயர்லி எக்ஸாமோட டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்கு அது அழகான டைம் வந்து கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒவ்வொரு கிளாஸ்க்கும் நான் இண்டிவிஜுவலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம 10th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்துருவோம். 10th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் தேதி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஸோ இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் டைம் இருக்குது ரிவிஷனுக்கு. மேத்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3 days இருக்குது. சயின்ஸுக்கு 2 days. சோசியலுக்கு 3 days. அப்போ இதை நம்ம பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரிவிஷனுக்கு டைம் கம்மியாக இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கிலீஷும் சயின்ஸும் தான். சரியா? இப்போ தமிழ் எக்ஸாமுக்கு நீங்கள் 10ஆம் தேதி தமிழ் எக்ஸாம் அப்படின்றதுனால 7, 8, 9 இந்த 3 days வந்து நீங்கள் தமிழ் படிச்சுக்கோங்க. சரியா? சாரி, பெண் ஒழுங்காக எழுத மாட்டேங்குது, இந்த வர ஒரு நிமிஷம். சரியா? ஸோ 7, 8, 9 இந்த 3 days வந்து நீங்கள் தமிழ் எக்ஸாம் படிச்சுக்கோங்க 3 நாள். சரியா? இங்கிலீஷ்க்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது. அப்படின்றப்ப அதுக்கு முந்தின நாள் 5, 6 இந்த 2 டேட்லையும் நீங்கள் இங்கிலீஷ் படிச்சுக்கோங்க. மேத்ஸ்க்கு 3 நாள் ரிவிஷன் இருக்குது, சோசியலுக்கு 3 நாள் ரிவிஷன் இருக்குது, சயின்ஸுக்கு 2 நாள் தான். அட்லீஸ்ட் சயின்ஸுக்கு நமக்கு 2 நாள் தேவை. ஸோ அதனால 3, 4 இந்த 2 நாளும் நம்ம சயின்ஸ் படிச்சுக்கோம். சரியா? ஸோ இந்த 2ஆம் தேதி நீங்கள் சோசியல் படிச்சுக்கோங்க, சோசியல் ஆர் மேத்ஸ். ஸோ டைம் டேபிளை டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி டைம் அலாட் பண்ணி நம்ம படிச்சுக்கிறோம். சரியா? ஸோ தமிழுக்கு வந்து 7, 8, 9, இங்கிலீஷ்க்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது அப்படின்றனால 5, 6 இங்கிலீஷ் படிச்சுக்கோங்க. மேத்ஸ்க்கு 3 நாள் தாராளமாக டைம் இருக்குது. சயின்ஸுக்கு 2 நாள் தான் இருக்குது, 3 நாள் சயின்ஸ் படிச்சுக்கோங்க. சோசியலுக்கு 3 நாள் இருக்குது. இந்த 2ஆம் தேதி சோசியலும் மேத்ஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கு இதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் டைம் டேபிளாக இருக்கும். இதையே ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. சரியா? ஸோ உங்கள் டைம் டேபிளை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, 10th ஸ்டாண்டர்டுக்கு முடிஞ்சு. அடுத்து +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் +1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு 9ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, தமிழ் எக்ஸாம். அப்படின்றப்ப கண்டிப்பாக நீங்கள் 7, 8 வந்து தமிழ் தான் படிக்கணும். அதுக்கு முந்தின நாள் 6 இருக்கு பார்த்தீங்களா, 6th அன்னைக்குன்னு நீங்கள் இங்கிலீஷ் படிங்க.
சரியா? மீதி நம்ம கிட்ட 2, 3, 4, 5 4 நாள் டைம் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு நாள் ரிவிஷன் இருக்குது. மேத்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3 days தாராளமாக டைம் இருக்குது. அதுவே நீங்கள் பயோமேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேத்ஸ்க்கு 5 நாள் டைம் இருக்குது. ஸோ அந்த டைமில் கூட நீங்கள் பிரித்து கூட நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிக்கலாம், பயாலஜிக்கு நீங்கள் டைம் அலாட் பண்ணி படிச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு ஒரு நாள், ஃபிசிக்ஸ்க்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கெமிஸ்ட்ரிக்கு நான் 2 நாள் அலாட் பண்ணுறேன். 4, 5 கெமிஸ்ட்ரி. இதே நீங்கள் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அக்கௌண்டன்சி. சரியா? அடுத்து பயாலஜிக்கு ஒரு நாள் 3, பயாலஜி, பாட்டனி, பிஸ்னஸ் மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 3ஆம் தேதி படிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த 2ஆம் தேதி அன்னைக்குன்னு நீங்கள் ரேண்டமாக ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்ணிக்கிறீங்க, சூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ்க்கு நமக்கு 2 நாள் டைம் இருக்குது. ஸோ ஃபிசிக்ஸ் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபிசிக்ஸ் அண்டு எக்கனாமிக்ஸ். சரியா? மேத்ஸ் பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 நாள் இருக்குது, பயோமேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 நாள் ரிவிஷன் இருக்குது. ஸோ மேத்ஸ் பற்றி கவலை வேணாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய டேஸை இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. 7, 8 தமிழ், 6 இங்கிலீஷு, 4, 5 வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, 3ஆம் தேதி பயாலஜி, பாட்டனி, பிஸ்னஸ் மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், 2ஆம் தேதி ஃபிசிக்ஸ் அண்டு எக்கனாமிக்ஸ் படிச்சுக்கோங்க. இது 12th ஸ்டாண்டர்டுக்கான ஸ்டடி பிளானர், 12th. சரியா? தென் 11th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தோம்னா அதே மாதிரி தான் தமிழ், இங்கிலீஷ். சரியா? ஸோ 7, 8 தமிழ், 6 இங்கிலீஷ், 6ஆம் தேதி இங்கிலீஷ் படிக்கிறீங்க. அதே போல கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு நாள் தான் ரிவிஷன் இருக்குது. பயாலஜிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 நாள் ரிவிஷன் வந்துடுது. மேத்ஸ்க்கு 2 நாள் தான், கெமிஸ்ட்ரி ஒரு நாள், பிசிக்ஸ் ஒரு நாள். ஸோ அதனால பயாலஜியை பற்றி நம்ம அதுவும் பயாலஜிக்கு ஒரு 3 நாள் இல்லை, 5.5 நாள் டைம் வருது. இந்த 5.5 நாளில் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஃபிசிக்ஸுக்கு ஒரு நாள், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு நாள் அலாட் பண்ணி படிச்சே ஆகணும். பயாலஜி நீங்கள் 3 நாள் படிச்சீங்கன்னா போதும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா 5ஆம் தேதி கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, 4ஆம் தேதி பிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், 3ஆம் தேதி மேத்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ். நீங்கள் பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த நாளில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுக்கிறீங்க. சரியா? ஸோ 2ஆம் தேதி என்னைக்குன்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மேத்ஸ் படிக்கிறதா இருந்தால் மேத்ஸ் படிச்சுக்கோங்க. புரியுதா? ஸோ 10th, 11th, 12th இந்த இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 5 days 6 days எப்படி நீங்கள் படிக்கணும்னு நமக்கு சொல்லியிருக்கோம் ஓவராலாக. சரியா? ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இனியும் நம்ம கொடுக்க போகிறோம். அப்புறம் ஒவ்வொரு எக்ஸாம் டைம்லையும் தனித்தனியாக உங்களுக்கு வந்து ரிவிஷனுக்கு அந்த 2 நாள் 3 நாள் எப்படி நம்ம ரிவிஷன் பண்ணுறது, எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் நம்ம ஐடியா கொடுப்போம் நம்ம சேனலில். சரியா? ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் நம்மளுடைய சேனலுக்கு கொடுத்துட்ருங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களையும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.